நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்களா ரெகுலராக போகிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அநேகர் ஒரு காலத்தில் நான் சர்ச்சுக்கு போனேன், ஒரு காலத்தில் நான் தான் ஆளாக சர்ச்சில் இருப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா ஆராதிப்பேன், நான் கொயரில் இருந்தேன், நான் மெசேஜ் கூட கொடுப்பேங்க, நான் ஊழியெல்லாம் செஞ்சுருக்கேன், சண்டே கிளாஸ் ஊழியம் பார்த்துருக்கேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், எல்லாம் ஓகே. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஏதோ கொஞ்ச காலம் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்பி ஆண்டவருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போனவங்க எத்தனையோ பேருங்க. அதுக்கு அவங்க பல சாக்குகள் சொல்லுவாங்க, பல காரணங்கள் சொல்லுவாங்க. எது காரணமாக இருந்தாலும் அது சாக்கு தான், போக்கு தான். சரிங்களா? ஆண்டவரை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான். ஓப்பனாகவே ஒரு விஷயம் சொல்கிறேனே, பிற மக்களை பார்க்கும்போது அவங்களுடைய நம்பிக்கைக்காக எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார்கள், எவ்வளவு டெடிக்கேஷனோட அவங்களுடைய பயபக்திக்குரிய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். கொஞ்சம் போய் பாருங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை பெரிய விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லலை. மலை ஏறி வர சொல்லலை, செருப்பு போடாமல் நடன்னு நம்மளை சொல்லலை, காலையில் 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளின்னு சொல்லலை, பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் ஃபாஸ்டிங் இருலாம் சொல்லலை. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம். இப்பெல்லாம் பக்தி அற்று போய், பயம் அற்று போய், நிறைய பாஸ்டர்ஸ் நான் பார்க்குறது உண்டு. என்ன போடுவாங்க, சண்டே ஆராதனைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போடுவாங்க. நானும் கூட போடுறது உண்டு, சில நேரம் போடுறதில்லை. அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் ஒரு வகையில். ஏன் அப்படின்னா, இந்த போஸ்டர் அடிச்சிடலாமாங்க நம்மெல்லாம் சர்ச்சுக்கு போனோம் அந்த காலத்தில்? இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி யாரும் உங்களை போஸ்ட் போட்டுலாம் கூப்பிட்டாங்க? இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி, செய்தியை அனுப்பி, ஃபோன் பண்ணி சொல்லி, எப்படி கூப்பிட்டாலும் ஆத்துமாக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் உலகத்துக்கு இடம் கொடுத்து ஓடுகிறார்கள். அநேகருக்கு சர்ச்சுக்கு போக முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க. அநேகருக்கு போக வாய்ப்பிருந்து அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு சபைக்கு போகிறது குறைஞ்சு போகிறதுக்கு இன்னொரு பக்கம் சில உபதேசங்கள் அப்படி எழும்பி இருக்கிறது. நீங்கள் சர்ச்சுக்கு போய் தான் கும்பிடணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே ஆராதனை பண்ணுங்க. ஏன் ஸ்கூலுக்கு எதுக்கு பிள்ளைங்களை அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு போகவே வேணாம், வீட்டிலேருந்தே படிக்க வைக்கலாமே. ஏன் நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக அனுப்புகிறோம்? யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கெலாம் போக தேவையில்லை, வீடுகள்லேயே நீங்கள் ஆராதிங்க. சர்ச்சுக்கு சண்டே போகணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறோம், எங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோவிலேயே ஆரம்பித்து வீடியோவிலேயே ஒரு நாளெல்லாம் முடித்து வீடியோவிலேயே வாழ்க்கையை முடிச்சிடலான்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. ஆலயத்துக்கு போக வேண்டாம், ஆலயத்தின் மீது உள்ள பயபக்தியை குறைத்து ஊழியர்கள் மீது உள்ள மரியாதையை குறையும்படியாக யாரெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட போதனைகளை தயவு செஞ்சு கேட்கவும் கேட்காதீங்க. அதை ஒதுக்கி ஓரமாக வைங்க. அவங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள். சபை பக்தி, சபை கூடி வருதலை பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இது கடைசி காலங்க. ஊழியர்களைப் போல இருந்து கொண்டே சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்றவங்கள நான் பார்க்கிறேன். கொடுமையாக இருக்கிறது. ஆடுகளை சிதறடிக்கிறார்கள். சபையினுடைய அஸ்திபாரத்தில் உள்ள கற்களை போய் ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுக்கிறார்கள். விசுவாசிகள் சர்ச்சுக்கு போகாதபடிக்கு, பயபக்தி அற்றவர்களாய் போகும்படிக்கு, சபையின் மீது உள்ள பக்தி வைராக்கியம் குறையும்படிக்கு இப்படி கூட ஒரு கூட்டம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயபக்தி அற்று போயிருச்சு. மக்கள்கிட்ட நிர்விசாரம் அதிகமாகிவிட்டது. ஆலயத்துக்கு போனாதான் ஜபமா, நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அண்ணாள் ஒருவேளை எத்தனையோ நாள் வீட்டில் அழுதுருந்திருப்பா. ஆனால் அன்னைக்கு அவள் ஆலயத்தில் போய் அழுத அன்னைக்கு தான் அவளுக்கு ஒரு ஆசிர்வாதம் வந்தது.
ஆலயத்தை என்னைக்கும் நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. சபை கூடி வருதில் அசட்டை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண்டிப்பாக நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. போக முடியாத சூழ்நிலை ஒருவேளை வந்தால் கூட, சுத்தமாக நான் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் கூட, வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய வேலையை பாருங்கள். அதாவது ரொம்ப நான் இன்னைக்கு அங்கே போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் சொல்கிறேன். சபை கூடி வருதலை அசட்டை பண்ணக்கூடாது. அது மட்டும் அல்ல, வாரந்தோறும் உங்கள் சபையில் என்ன கூட்டம் இருக்கிறதோ அதையெல்லாம் அசட்டை பண்ணாமல் உங்கள் பக்தி விருத்திக்காக ஊழியர்கள் ஏற்படுத்துகிறது எல்லாத்திலையும் போய் கலந்து கொண்டு சபைக்கு தூண்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர சபைக்கு ஊறு விளைவிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமேன். நான் சொல்ல வர்றது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சபைக்கு போகிறத அசட்டை பண்ணுகிற வாலிப பிள்ளைகள் தயவு செஞ்சு மனம் திரும்பிக் கொள்ளுங்க. பெற்றோர்கள், நீங்கள் டியூஷன் அனுப்புறீங்க, காலேஜ் அனுப்புறீங்க, ஹாஸ்டலுக்கு அனுப்புறீங்க, எங்கெங்கேயோ அனுப்புறீங்க. ஆனால் சர்ச்சுக்கு உங்கள் பிள்ளை போகுதா, அதில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கண்டித்து இந்த வயசில், சின்ன வயசுலேயே நாம் வளர்ப்பு தான் அவங்க முதிர் வயது வரையிலும் கைவிடாது இருப்பார்கள். ஸோ ஊழியத்தை மதித்து, ஊழியக்காரர்களை மதித்து, சபையை மதித்து, சபை மக்களோடு இணைந்து ஒன்றாக ஒரு கூட்டமாக ஒரு மந்தையாக இருந்து கர்த்தரை தேடும் பொழுது சாத்தானுக்கு அங்கே இடம் இருக்காது. நன்றி.